வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் ஹங்கூர் ரபடி பண்ணியிருக்கேன். ரபடி வந்து திக்காக இருக்கும், நீங்கள் என்ன தண்ணியாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படியோ அந்த ஐடியா சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. நான் வந்து 2 லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன். ஃபுல் மில்க் க்ரீம் தான் நான் எடுத்திருக்கேன், 4 பேக்கெட், அதாவது 2 லிட்ரு. இப்போ இதை உடச்சி பால் காய்ச்சுற பாத்திரத்தில் நான் இதை எல்லாத்தையும் நான் உடச்சி சேர்த்துடுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட் நீங்கள் பண்ணிங்கன்னா அடிக்கடி இதே செய்வீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. நான் இதுக்கு வந்து சிட்ரிக் ஆசிட்னால் ஒன்றும் இல்லை, லெமன் சால்ட்டு தான் இது. இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. நீங்கள் லெமன் சால்ட் இல்லாதவங்க வினிகர் எடுத்துக்கோங்க, லெமன் கூட எடுத்துக்கோங்க, அது அவங்கவுங்க இஷ்டம்தான். இது வந்து இதில் தண்ணி விட்டு கரைச்சிக்கணும். இது சீக்கிரம் கரைஞ்சிடும். இந்த உப்பு சக்கரை மாதிரி தான் இதுவும் கரைஞ்சிடும். இதை நல்லா கரைச்சிட்டேன். பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், அது ஏடுபடியை விடக்கூடாது. அது பொங்கி வந்த உடனே சட்டுன்னு ஆஃப் பண்ணிடணும். இந்த பால் வந்து பொங்கி வர டைம் தான் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெமன் சால்ட்டு வாட்டரை நான் சேர்க்குறேன். பாருங்கள், இப்போவே திரிஞ்சு வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் அது நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. அந்த தண்ணி வந்து நல்லா தெளிவாக இருக்கணும். இன்னும் இது கொஞ்சம் தெரியணும், ஏன்னா அந்த தண்ணிலாம் அப்படியே மறுபடியும் அந்த பால் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா தெளிவாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் விடுறேன், ஏன்னா இந்த அளவுக்கு தெளிவாக வர அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கணும். மொத்தமாக எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி திரிச்சிக்கிட்ட உடனே நான் வந்து பச்சை தண்ணி சேர்க்குறேன். ஏன் பச்சை தண்ணி சேர்க்குறேன்னா அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ், அந்த பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்கு தான் அந்த வந்து சில்லுன்னு பச்சை தண்ணியை நான் சேர்த்துட்றேன். இப்போ வந்து இதை வந்து வடிகட்டணும். இது ஒரு கண்டெய்னரில் ஒரு ஜாலி வச்சிடுறேன், வடிகட்டுற ஜாலி வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல ஒயிட் துணியை போட்டுடணும். இப்போ நம்ம அந்த பால் எடுத்து நான் இதில் வடிகட்டிடுறேன். ரொம்ப ரொம்ப இது ஈஸி, ரசகுல்லா பண்ணுற மாதிரி தான் இது. பாலை வந்து நல்லா வந்து குறுகலாக, அவங்க வந்து குஜராத்தில் வந்து நல்லா பாலை வந்து குறுகலாக வச்சு அதில் அந்த ரபடி பண்ணிவிட்டு சேர்ப்பாங்க பாருங்க. இது எல்லாமே அதுவும் பச்சை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் புளிப்பு தன்மை இருக்கும் நம்ம வந்து அந்த சிட்ரிக் ஆசிட்டில், அதனால தான் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த பன்னீர் மேக்கர் இதில் தான் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் வேணுன்றவங்க இதை வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க. நான் ரசகுல்லா பண்ணுறதுனால இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். இதை அந்த துணி வச்சு அதுக்கு மேலே இந்த தட்டு கொடுப்பாங்க, இது செட்டாக கிடைக்கிறது, கீழே இருக்கிற தட்டுலாம் கிடையாது, இந்த பன்னீர் செட்டு மட்டும் அப்படி கொடுப்பாங்க. நான் இதுக்கு மேலே வெயிட்டை வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை எடுக்கிறேன் பாருங்கள். இப்போவே இது செட் ஆகிடும். இன்னும் நீங்கள் 2-3 ஹவர் போட்டு எடுத்திங்கன்னா அது இன்னும் நல்லா செட் ஆகி பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் புலாவெலாம் பண்ணலாம். இந்த கடையில் கிடைக்கிற பன்னீரை விட நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி மெத்தடில் டக்குன்னு செஞ்சிடலாம். பன்னீர் மேக்கர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அந்த துணியில் இழுத்து பிடிச்சி கட்டினாலுமே அந்த இது வந்துடும், அந்த ஷேப்பு நம்ம எந்த ஷேப்பில் இது பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எனக்கு வந்துடுது. இது எல்லாத்தையும் நல்லா உடச்சிக்கிறேன். உடச்சிட்டு இந்த கையில் இந்த லாஸ்ட்டில் இருக்கும் அதை பாருங்க, நான் இப்போ காட்டுறேன். அதில் இதை பாருங்க, அந்த 2 முட்டியில் வச்சு இதை பாருங்க அப்படி அப்படி அப்படியே தேய்க்கணும். அந்த க்ரம்பிள்ஸ்லாம் இருக்கக்கூடாது, அந்த குட்டி குட்டி அந்த சின்ன சின்னதாக இருக்கிற கட்டிலாம் இருக்கக்கூடாது, அது இல்லாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா பெரிய தட்டாக பார்த்து வச்சு நல்லா தேய்ங்க. அதை பாருங்க, இந்த அளவுக்கு பலன்னு வரணும், மாவு மாதிரி வரணும், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன், ரொம்ப சேர்த்துறாதீங்க. அதெல்லாம் சேர்த்து நல்லா தேய்ச்சிட்டு இப்போ ரசகுல்லா பண்ணலாம். இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக, நான் எத்தனை ரசகுல்லா வேணும் நான் தேவையான அளவுக்கு அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து ரவுண்டு நான் பிடிச்சிடுறேன்.
நமக்கு வந்து ஒரே அளவாக வராது. அது வந்து நம்ம கடையிலனா அவங்க ஒரே அளவாக பண்ணுவாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நம்ம கைக்கு வந்ததை வச்சு ரவுண்ட் அந்த அளவு தான் நமக்கு. பாருங்க எப்படி ரசகுல்லா எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இப்படி சுற்றி விட்டுடுங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி பால் மாதிரி அப்படி சுருட்டிக்கணும். எல்லாத்தையும் நான் அதே மாதிரி பால் மாதிரி தரட்டிக்கிறேன். இப்போ சர்க்கரை வந்து 1.5 கப்பு சர்க்கரை வந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணியை விடணும். சர்க்கரைக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணியை விட்டுடுறேன். இந்த தண்ணி இதில் அப்படியே இதை கலந்து விடுறேன். இந்த சர்க்கரைலாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு கொதிக்கும் பொழுது தான் இந்த ரசகுல்லாவை போடணும். இது ஆக்சுவலாக இந்த ட்ரெடிஷ்னலாக பார்க்க போனால் அந்த பாலை வந்து நல்லா குறுக காய்ச்சுவாங்க. திக்காக காய்ச்சிட்டு இந்த ரசகுல்லாவை நல்லா பிழிஞ்சு அதில் போட்டுடுவாங்க. இந்த தண்ணி வந்து இந்த பால் திரிச்சேன் இல்லையா, அந்த வாட்டர் தான் இது. அதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்து இதில் நான் சேர்த்துடுறேன். இந்த சிரப்பில் இதை நான் சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தவுடனே உருட்டி வச்சுருக்கிற ரசகுல்லாலாம் நான் இதில் சேர்த்துட்டு இது நல்லா ஹை ஸ்பீடில் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக விடணும். நம்ம போட்டுருக்கிறத சைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அது வந்து 3 மடங்காக ஆகிடும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்து 3 மடங்கு ஆகிடுது. அப்படி எடுத்து பார்த்தோம்னா அது சுருங்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணோம், ஒரு பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன், நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு அந்த வெந்திருக்க ரசகுல்லாலாம் எடுத்து இந்த ஐஸ் வாட்டரில் போட்டுடணும். போட்டுட்டு அந்த ஹீட்டெலாம் குறைஞ்ச உடனே அதை எடுத்து அப்படி பிழிஞ்சு அதில் இருக்கிற அந்த சிரப்பெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிடணும். பிழியறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்து அப்படியே பிசைஞ்சிடக்கூடாது. அப்படி ஜென்டிலாக அப்படி பிழிஞ்சு எடுத்துடுங்க. இது வந்து வேணுன்றவங்க என்ன பண்ணுங்கள், ரபடி பண்ணுங்கள். ரபடினா நல்லா அந்த பாலை குறுகலாக காசுவாங்க. நல்லா குறுகலாக காசி அப்புறம் அந்த பிழிஞ்சு வச்சுக்க ரசகுல்லாவை அதில் போடுவாங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் நான் பாலை இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த சிரப்போடு அப்படியே அந்த தண்ணி அந்த வாட்டரோடு சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நான் செஞ்சுட்டேன். நீங்கள் வந்து ரபடியை நல்லா திக்காக பண்ணி நீங்கள் செய்யுங்க. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியான சூப்பரான ரசகுல்லா ரெடி ஆகிடுது. இது பேர் வந்து அங்கூர் ரபடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.